இயேசுவில் பிரியமானவர்களே, தந்தையர்கள் சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் புனித சாமிநாதருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு மக்களே, இங்க இருக்கக்கூடிய நம்மிடம் ஜெபமாலை இருக்கிறதா? நாம் எல்லோரும் ஜெபமாலை வைத்திருக்கிறோமா? கையிலோ பையிலோ கழுத்திலோ நாம் ஜெபமாலையை தாங்கி இருக்கிறோமா? வச்சிருக்கோமா? அப்போ எல்லாரும் நம்மகிட்ட இருக்கிற ஜெபமாலையை கையில் எடுத்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு நான் சொல்றதை திரும்ப சொல்லுங்க. என்ன? புனித சாமிநாதரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எதற்கு அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆற்றல் நிறைந்த இந்த ஜெபமாலை, ஒருவேளை ஜெபமாலையை கையில் வைத்திருக்கிற உங்களுக்கோ அல்லது இப்பொழுது கொண்டு வராமல் அந்த ஜெபமாலையை ஜெபித்து இது ஒரு ஆன்மீக ஆயுதம் என்பதை உள்ளூர உணர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மீண்டுமாக நம்முடைய புனிதரை நினைவு கூர்ந்து புனித சாமிநாதரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஏன் இந்த வார்த்தைகளை சொல்ல சொன்னேன் என்று நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். இன்று நம்முடைய கரங்களில் இந்த ஜெபமாலை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் புனித சாமிநாதர். இந்த ஜெபமாலையை நாம் கடையில் வாங்கியிருக்கலாம் அல்லது அன்பளிப்பாக நண்பர்களிடம் பெற்றிருக்கலாம், பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகளிடமிருந்து அதை நாம் பெற்றிருக்கலாம். ஆனால் ஜெபமாலையை அன்னை மரியிடமிருந்து பெற்றவர் புனித சுவாமிநாதர். அவ்வளவு பேறு பெற்ற அந்த புனிதருடைய வாழ்க்கையெல்லாம் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் இன்றைய திருவிழாவின் போது நாம் சிந்திக்க போகின்றோம். 24 வயதில் குருவாகிறார். 33 வயதில் பிரான்ஸ் தேசத்தில் தென் பகுதியில் மறைபணியாற்ற அனுப்பப்படுகிறார். அங்கு சென்ற சுவாமிநாதர் 33 வயதில் ஒரு இளம் அருள் பணியாளராக துடிப்போடு தன்னுடைய குருத்துவ பணியின் அந்த அனுபவத்தோடு 9 ஆண்டுகள் பணி செய்த அனுபவத்தோடு அந்த மறைப்பணி தலத்திற்கு செல்கிறார். அங்கு போய் பார்க்கிறார், அங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் தப்பறை கொள்கைகளால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். விண்ணகமா, அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நரகமா, அது எங்கு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, அது பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. பண்புகளா, அறநெறியா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் விரும்பியபடி எங்கள் மனம் எதை சொல்கிறதோ அதன்படிதான் வாழ்வோம் என்று ஒரு தவறான வழியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கிறார். இவர் பெற்ற இறையியல் கல்வி, இவர் பெற்ற ஆன்மீக அனுபவம், இவருடைய மறைபணித்தல் அனுபவம், இதெல்லாம் அவருக்கு ஒரு ஆற்றலாக இருந்து என்னால் நிச்சயமாக இப்படிப்பட்ட மக்களை மனம் திருப்ப முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த மறைபணித்தலத்திற்கு சென்று போதிக்க ஆரம்பிக்கிறார். இறைவார்த்தையை எடுத்து சொல்கிறார். இறைவார்த்தையை மேற்கோள் காட்டி நீங்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் தவறு என்று ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக அவர்களுக்கு போதிக்கின்றார். பல மணி நேரம் உழைப்பு, இடைவிடாத உழைப்பு, எல்லா இடங்களுக்கும் சென்று அவர் போதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் மனச்சோர்வுக்கு ஆளாகி விடுகிறார். எந்த பயனும் எந்த விளைவும் அவருக்கு அந்த ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஒரு விதமான துயரத்திற்கு ஆளாகி விடுகிறார். என்னுடைய கல்வி, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவாற்றல், என்னுடைய திறமை, என்னுடைய களப்பணி அனுபவம், என்னுடைய மறைபணித்தல அனுபவம் எதுவுமே இங்கு பயனற்றதாய் மாறிவிட்டதே, எதுவுமே எனக்கு பயனளிப்பதா இல்லையே என்று துயருற்று சோர்வுற்று இருக்கிற வேளையில்தான் அவர் அன்னையிடம் வேண்டுகிறார். அன்னையிடம் உதவிக்காக நாடுகிறார். அப்பொழுது அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து ஒரு வார்த்தையை நம்முடைய புனிதருக்கு சொல்கிறார். டொமினிக், நீ வானதூதரின் பனித்துளியோடு இறை வார்த்தையை விதைத்தால் உன் உழைப்பிற்கான பயனை காண்பாய். இந்த அன்னையினுடைய வார்த்தையை நாம் எல்லோரும் மீண்டுமாக நான் சொல்லுங்கள். வானதூதரின் வாழ்த்து என்ற பனித்துளியோடு இறை வார்த்தையை விதைத்தால் உன் உழைப்பிற்கான பயனை பெற்றுக்கொள்வாய். அது என்ன வானதூதரின் வாழ்த்து? விவிலியத்தில் வானதூதர் அல்லது கடவுள் அன்னை மரியாளை வாழ்த்திய
அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று தொடங்கக்கூடிய அந்த வார்த்தையை நீ சொல்லிவிட்டு அதை நீ ஜெபமாக ஜெபித்து விட்டு அதற்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை நீ அந்த மக்களுக்கு அறிவி, நிச்சயமாக உன்னுடைய உழைப்பிற்கு மிகுந்த பலன் கிடைக்கும் என்ற செய்தி அன்னை மரியாளால் நம்முடைய புனிதருக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவர் என்ன செய்தார்? தப்பறை கொள்கையில் இருந்த அவர்களுக்கெல்லாம் இயேசுனுடைய பிறப்பு செய்தியை அவர் அறிவிப்பதற்கு முன்பாக இந்த வானதுதரின் வாழ்த்தை அவர் ஜெபிப்பார். இயேசுனுடைய பாடுகளை பற்றிய செய்திகளை மக்களுக்கு அறிவிப்பதற்கு முன்பாக, இந்த மறையுண்மை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக இந்த வானதுதரின் வாழ்த்தை அவர் ஜெபித்தார். இயேசுனுடைய மாட்சிமிக்க உயிர்ப்பை, விண்ணேற்றத்தை பற்றி சொல்வதற்கு முன்பாக அவர் இந்த வானதுதரின் வாழ்த்தை ஜெபித்தார். என்ன ஆச்சரியம்! எந்த அறிவாற்றல், எந்த ஞானம், எந்த களப்பணி அனுபவம் அவருக்கு உதவியாக இல்லாமல் இருந்ததோ அதெல்லாம் இப்பொழுது மிகுந்த விளைச்சலை, மிகுந்த பயனை கொடுத்ததை பார்க்கிறார். அவருடைய போதனையை கேட்ட ஒவ்வொரு உள்ளமும் தொடப்பட்டது, ஒவ்வொரு உள்ளமும் குத்தப்பட்டது. அவர்கள் தங்கள் தப்பறைகளை விட்டு மனமாற்றம் பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவ நெறியில் அங்கிருந்த எல்லா மக்களும் மனம் மாறியதை அவர் கண்கூடாக பார்த்தார். அங்கிருந்துதான் ஜெபமாலை பக்தி உருவானது என்று நாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, இந்த நிகழ்வு நம் அனைவருக்கும் ஒரே ஒரு செய்தியை தான் சொல்லித் தருகிறது. நம்மிடம் 1000 திறமைகள் இருக்கலாம், நாம் அறிவாற்றல் மிகுந்தவர்களாக இருக்கலாம், செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கலாம், ஞானமிக்கவர்களாக இருக்கலாம். என்னுடைய சொந்த அறிவால், சொந்த ஞானத்தால், சொந்த ஆற்றலால் என்னால் எதையும் செய்துவிட முடியாது என்பதுதான் சுவாமிநாதர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை செய்தாலும், திருப்பாடல் சொல்வதை போல, நாம் எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் வைத்து செய்ய வேண்டும். நாம் எதை செய்தாலும், எப்படிப்பட்ட உழைப்பாக இருந்தாலும் இறை அருளோடு உழைக்க வேண்டும். இறை அருளோடு உழைக்கவில்லை என்றால் அந்த உழைப்பு வீண். நான் செய்கின்ற உழைப்பிலே கடவுளுடைய அருள் இருந்ததென்றால் நிச்சயமாக அதனால் மிகப்பெரிய பலன் நமக்கு ஏற்படும். ஒரு சகோதரியினுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கல்லூரி படிப்பை முடித்து, ஆசிரியர் படிப்பை, பட்டய படிப்பை முடித்து அரசு தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருந்தார். அவர் ஆசிரியர் பட்டய படிப்பை முடித்துவிட்டு எப்படியாவது அரசு பணியை பெற்றுவிட வேண்டும் என்று ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து அவர் படிக்க ஆரம்பித்தார். வாரத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த நிறுவனத்திற்கு சென்று அவர் போட்டித் தேர்வுக்காக படிக்க வேண்டும். எல்லா நாளும் முன்கூட்டியே அந்த இடத்திற்கு சென்று விடுவார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் கழித்து தான் அந்த பயிற்சி நிறுவனத்தில் அவரால் போய் சேர முடிந்தது. காரணம், அந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய ஊரில் ஞாயிறு திருப்பலியை ஒப்புக் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு பேருந்து ஏறி அந்த நிறுவனத்தை சென்று சேர்வதற்கு குறித்த நேரத்தில் அவரால் செல்ல முடியவில்லை. நிறுவனத்தை நடத்தியவர் அவரை கண்டித்து கொண்டே இருந்தார். நீ அரசு அதிகாரியாக வேண்டுமா, நீ நேரத்தோடு வர வேண்டும். அவளும் சொல்லி பார்த்தான், நான் 6 நாள் நேரத்தோடு வந்துடுறேன், ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி, அந்த திருப்பலி முடிச்சுட்டு தான் எங்கள் ஊரில் பஸ் கிடச்சி இங்கே வந்து சேர முடியும். இப்போ அந்த திருப்பலிக்கு போகாமலாம் என்னால் வர முடியாது. திருப்பலிக்கு போனா என்றால் பஸ் வர்றதுக்கு முன்னால் கிளம்பி நீ பஸ்ஸை பிடிச்சி வந்துரு. நீ அரசு அதிகாரி ஆக வேண்டும் என்றால் உன்னுடைய லட்சியம் எல்லாம் இதில் தான் இருக்க வேண்டும், கவனச்சது சிதறல் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணாப்ல. அந்த பொண்ணு அந்த பயிற்சியை நடத்திய நிறுவனருக்கு மோட்டிவேஷன் கொடுத்தார். அப்படி ஞாயிறு திருப்பலி விட்டு ஞாயிறு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுக்காமல் நான் ஒன்றும் இங்கே வந்து படித்து அரசு அதிகாரியாக ஆக வேண்டுமென்ற அவசியம் எனக்கு இல்லை என்று சொன்னவுடன் அங்கிருந்த அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் கடவுள் அந்த நிறுவனருடைய சிந்தனையில் ஒன்றை போட்டு வைத்தார். என்ன தெரியுமா? அந்த பயிற்சி நிறுவனத்தில் நிறைய பேர் படித்தார்கள். நிறைய பேர் 1 நேரம், 2 நேரம், 3 நேரம், 4 நேரம் எல்லாம் போட்டித் தேர்வில் எழுதி வெற்றி பெறாமல் இருந்தார்கள். எல்லோரும் தேர்வுக்கு செல்கிறார்கள். எந்த மாணவி, எந்த சகோதரி ஞாயிறு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்து விட்டு தாமதமாக வகுப்பிற்கு சென்று கடவுளுடைய அருளோடு தான் நான் இந்த படிப்பை படிப்பேன் என்பதில் வைராக்கியமாக இருந்தாரோ அவர் போட்டித் தேர்வுக்கு சென்ற முதல் தடவையே அவர் வெற்றி பெற்று விட்டார். அந்த நிறுவன
நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தவரால் இவரிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. வாயடைத்து நின்றார். ஏனென்றால் அந்த பயிற்சியை நடத்தி கொண்டிருந்த பொழுது அவருடைய ஊரை சேர்ந்த மற்ற பெண் பிள்ளைகளை எல்லாம் பார்த்து, இவளும் உன் ஊர் தானே, உன்னை போல தானே வர்றா, இவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இடையில எந்திரிச்சு நிறுவனத்துக்கு வந்துடுறாள்ல, அவளை போல நீ வர வேண்டியதுதானே என்று அவர்களை மேற்கோள் காட்டி பேசியவர் இப்பொழுது பேச முடியாமல் வாயடைத்து நிற்கிறார். ஏனென்றால் யாரெல்லாம் ஞாயிறு திருப்பலை விட்டு இடையில் கிளம்பி இந்த நிறுவனத்திற்கு வந்து படித்தார்களோ அவர்கள் இரண்டாவது மூன்றாவது முறை அவர்கள் தேர்வு எழுத வேண்டியிருந்தது. பல முறை தோற்று போய் அதற்கு பிறகுதான் அவர்கள் ஜெயித்ததாக அந்த சகோதரியனிடம் பகிர்ந்து கொண்டார். பாருங்கள், நான் உழைக்கிறேன், நான் அறிவாற்றலோடு பாடுபட்டு உழைக்கிறேன், ஆனால் அந்த உழைப்பிற்கு முன்னால் இறை அருளை நாடுகிறேன், கடவுளுடைய அருள் எனக்கு வேண்டும் என்று நம்புகிறேன். அந்த அருளால் தான் என்னால் உழைக்க முடியும், அந்த அருளோடு உழைத்தால் தான் என்னால் வெற்றி பெற முடியும் என்று அந்த சகோதரி நினைத்ததை போல இன்று நாம் எல்லோரும் சுவாமிநாதரிடமிருந்து இறையருளோடு உழைக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பவுலடியாரை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். மிக அழகாக பவுலடியார் ஒரு வார்த்தையை சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15:10. நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலையில இருக்கேன் அப்படின்னா அது ஏன் திறமை கிடையாது, கமாலியல்கிட்ட கற்றுக்கொண்டது கிடையாது, திருச்சட்டத்தை கரைச்சு குடிச்சது கிடையாது. நான் இந்த நிலையில் உங்களுக்கெல்லாம் ஒரு திருத்துதராக இருப்பதற்கு அடிப்படை காரணம் கடவுளுடைய அருள். தொடர்ந்து வாசியுங்கள். திருத்துதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். எப்படி உழைக்க முடிஞ்சிச்சு? அடுத்தவர் சொல்கிறார் பாருங்கள், நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளுடைய அருள்தான் இவ்வாறு உழைக்க செய்தது. பவுலடியார்ட்டிருந்து இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கலாம், சுவாமிநாதரை போல கஷ்டப்பட்டு பாடுபட்டு உங்க உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவழிக்கலாம். சபையுரையாளர் சொல்வதை போல வீணாய் போய்விடும், முற்றிலும் வீணாய் போய்விடும். கடவுளுடைய அருள் இல்லாமல் உழைத்தால், கடவுளுடைய அருள் உங்களோடு இருந்து உழைக்க வைக்கவில்லை என்றால் மனச்சோர்வாகிவிடும், உடல் சோர்வு வரும், துயரம் வரும், விரக்தி வரும். ஆனால் கடவுளுடைய அருளோடு ஒரு காரியத்தை முன்னெடுத்து பாருங்கள், அங்குதான் உங்கள் உழைப்பிற்கான ஆற்றல் வரும், உழைப்பிற்கான பயன் வரும், வெற்றி வரும். ஏனென்றால் கடவுளுடைய அருள்தான் உங்களுக்கு வெற்றியை தரும் என்று சுவாமிநாதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இதைத்தான் இயேசு யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே மிக அழகாக சொல்கிறார். யோவான் 15:5. யோவான் 15:5. யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் இருந்து வெளியேறினார்களோ கடவுளிடம் இருந்தவர்கள் பிரிந்து போனார்கள். கடவுளுடைய அருளை முழுமையாக பெறாமல் வெளியே சென்றார்கள். கடவுளுடைய அருளை பெறாமல் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அதைத்தான் இயேசு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 127 அழகாக நாம் எல்லோரும் பலமுறை படித்திருக்கிறோம். அதன் முதல் வசனம், ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் கட்டுவோருடைய உழைப்பெல்லாம் வீணாய் போய்விடும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை என்றால் காவலர் கண்விழித்திருப்பது வீணாய் போய்விடும். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். இங்கு நம்மில் பலர் கடவுளுடைய அருள் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு உழைப்பு உழைப்பு என்று எப்பொழுது நீங்கள் உழைப்பை மட்டுமே கவனம் செலுத்தினீர்களோ, ஒருவேளை அந்த உழைப்பால உங்களுக்கு பணம் வந்திருக்கலாம், செல்வம் குவிந்திருக்கலாம், வளர்ச்சி பெற்றிருக்கலாம். ஆனால் கடவுளுடைய அருள் இல்லாமல் பெற்ற செல்வமோ உழைப்போ வளர்ச்சியோ வீணாகத்தான் இருக்கும். அந்த செல்வத்தால் நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சி வந்திருக்காது. ஆனால் கடவுளுடைய அருளோடு நீங்கள் சிறிய அளவில் ஒரு உழைப்பை மேற்கொண்டாலும் அதனால் வரக்கூடிய பலன் மிகப்பெரியதாக இருக்கும். அன்பு பிள்ளைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த சகோதரியை போல நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கலாம், கல்வியில் கவனம் செலுத்தி நீங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கலாம். ஒரு உயர்ந்த உன்னதமான அரசு வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற லட்சியமாக இருக்கலாம். அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிலும் என்னோடு இருந்து என்னை வழிநடத்த உந்தித்தல்ல கடவுளுடைய அருளை நான் நாடி தேடி இருக்கிறேனா? கடவுளுடைய அருளோடு தான் இதை பெற முடியும் என்று நான் நம்புகிறேனா? கடவுளுடைய அருள் அந்த சகோதரியையும் டொமினிக்கையும் பவுலடியாரையும் உந்தி தள்ளியதை போல
என்னை தள்ளும் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். பெரியவர்கள், குடும்பத்திற்கான பல திட்டங்கள், பல முயற்சிகளை எல்லாம் நீங்கள் திட்டமிட்டு இருப்பீர்கள். ஒருவேளை அந்த திட்டத்திற்கு முன்பாக அந்த திட்டத்தை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து கடவுளுடைய அருளோடு தான் இது நடக்க வேண்டும் என்று அந்த அருளுக்காக நாம் ஆண்டவரிடம் வேண்டியதை செயல்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக வெற்றி இருக்கும். நான் இந்த நேரத்தில் உங்கள் பங்கு தந்தையை தான் நினைவு கூறுகிறேன். உங்கள் பங்கு தந்தை இந்த திருவிழா கருத்தை அருமையாக அவர் தன்னுடைய பணி வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேற்றி இருப்பார் என்று தான் நம்புகிறேன். அவருடைய அறைக்குள்ளாக நேற்று இரவு சென்றவுடன் தந்தைக்கு சாமி ஊர்ல இருந்து ஒரு வாழ்த்து மடல் வச்சிருந்தாங்க. அந்த வாழ்த்து மடல்ல சாமிக்கு ஒரு அடைமொழி வைத்திருந்தார்கள். ரைப்புப்புறத்துல இருந்து வந்தவங்க யாராவது சொல்ல முடியுமா? சாமிக்கு நீங்க இந்த வாழ்த்து அட்டையில ஒரு பெரிய எழுத்துல அந்த அடைமொழியை வச்சிருந்தீங்க. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இரட்டை கோபுர நாயகன், இரட்டை கோபுரம் தந்தவரே அப்படின்ட்டு போட்டுருந்துச்சு. ஃபாதருடைய இயல்பு அதெல்லாம் எனக்கு குறுமடத்திலிருந்தே பார்த்துருக்கிறேன். இரட்டை கோபுரம் தந்தவரே. உள்ள போய் பார்த்தா இன்னொரு இரட்டை கோபுரம் இருந்துச்சு. தன்னுடைய பழைய பங்களையும் இரட்டை கோபுரத்தோடு ஒரு அழகான ஆலயத்தை கட்டியிருந்தார். இங்கேயும் ராயப்புரம் என்ற ஒரு சிறிய கிளைப்பங்கிலே இரட்டை கோபுரத்தோடு அழகான ஒரு ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார். சாமி நினைச்சு அதை முடிச்சிருக்க முடியுமா? சாமுடைய திறமையோ ஆற்றலோ அதை அந்த இரட்டை கோபுரத்தை கொண்டு வந்திருக்க முடியுமா? நான் இடையில் வந்த பொழுது பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் மக்களிடம் அந்த நன்கொடைக்காக சொல்கிற பொழுது அதற்கு முன்பாக தந்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த பணிக்காக ஜெபித்து கொண்டே இருங்கள், இந்த பணி சிறப்பாக முடிய நீங்கள் வேண்டிக் கொண்டே இருங்கள். பாருங்கள், இறையருளோடு தான் அந்த காரியம் நடக்க வேண்டும், இறையருளோடு தான் அந்த காரியம் நடக்கும் என்பதற்கு சான்று தந்தையினுடைய பணியின் விளைவாக நாம் பெற்ற அந்த இரட்டை கோபுர ஆலயம். அடுத்ததாக உங்கள் பங்கு ஆண்டு நாள்காட்டியை பார்த்திருப்பீர்கள். அந்த நாள்காட்டியில் சுவாமிநாதரை அப்படியே வெளிப்படுத்தும் விதமாக அங்கு ஒரு படத்தை வைத்திருக்கிறார். என்ன படம்? சுவாமிநாதருடைய வாழ்க்கையை அப்படியே சாமி தெரிஞ்சு வச்சாங்களா அல்லது இறை வெளிப்பாட்டில் அந்த படத்தை நடுவில் கொண்டு வச்சாங்களான்னு தெரியல. உங்க பங்கு நாள்காட்டியில நடுவுல என்ன படம் இருக்கு? ஜெபமாலை இருக்கா? ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. நடுவுல என்ன இருக்கு? இறை வார்த்தை இருக்கு. இறை வார்த்தையை சுற்றி என்ன இருக்கு? ஜெபமாலை இருக்கு. சுவாமிநாதருக்கு அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை என்னது? வானதூதரின் வாழ்த்து என்ற பணித்துளியோடு நீ இறை வார்த்தையை விதைத்தால் உன்னுடைய உழைப்பிற்கான மிகுந்த பயனை பெற்றுக்கொள்வாய். பாருங்கள், நம்முடைய புனிதருடைய அந்த வாக்கியத்தை ஆண்டு முழுவதும் நாம் தியானிக்கணும். இதைத்தான் நாங்கள் சாலக்குடிக்கு போனோம்னா நீங்க அதை தான் பார்க்க முடியும். அங்கு ஒவ்வொரு இறை செய்திக்கு முன்பாக அங்கு 10 அருள் நிறைந்த மரியே ஜெபத்தை சொல்லிவிட்டு தான் அங்கு அவர்கள் செய்தியை ஆரம்பிப்பார்கள். இறை வார்த்தை பயிர்வு அங்கு இருக்கும். காரணம் என்ன? அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்கிற பொழுது கடவுளுடைய அருள் அன்னை மரியாளுக்கு வந்ததை போல அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய போதனையை கேட்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் வரும். ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக என்று சொன்ன அந்த வாழ்த்தை போல அங்கு இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை இந்த இறை வார்த்தை வழியாய் வரப்போகிறது என்பதன் அடையாளம் அது. அன்புக்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய அருள் வேண்டுமா? கடவுளுடைய அன்பு வேண்டுமா? கடவுளுடைய ஆற்றல் வேண்டுமா? கடவுளுடைய வல்லமையால் நம்முடைய உழைப்பு பயன் தர வேண்டுமா? இறையருளோடு உழைப்போம். சுவாமிநாதரை போல வானதூதரின் வாழ்த்தோடு ஜெபமாலையை ஜெபித்து விட்டு எல்லா காரியத்தையும் செய்வோம். ஒருவேளை இறைவார்த்தையை வாசிக்கிறீர்கள் என்றால் அருள்வாக்கு வாசிப்பு முறை நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய உள்ளம் அருளால் நிரப்பப்பட்டால் தான் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்திற்குள்ளாகி செல்லும். நீங்கள் ஜெபமாலை ஜெபித்து விட்டு விவிலியத்தை திறங்கள். அந்த இறை வார்த்தை உங்களை தொட வேண்டுமா? ஜெபமாலையை ஜெபித்து விட்டு அந்த இறை வார்த்தையை வாசித்தீர்கள் என்றால் அந்த வார்த்தை உங்கள் இதயத்திற்குள்ளாய் போய் உங்களுக்குள்ளாய் பயன் தரும். ஆக இறையர்களோடு உழைப்போம். இறை வார்த்தைக்கு முன்பாக நாம் ஜெபமாலையினால் இறைவேண்டல் செய்வோம். நிச்சயமாய் சுவாமிநாதர் பெற்ற அனுபவம், பவுலடியார் பெற்ற அனுபவம், நான் சொன்ன அந்த சகோதரியின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறும். ஆமேன்.